தாவீது கோலியாத்தை வென்றுட்டு வந்துட்டான். இப்போ ஸ்திரீகள் பாடுறாங்க, என்ன பாட்டு? சவுல் கொண்டது தாவீது கொண்டது. உடனே சவுலுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, அவனுக்கு 10,000 கொடுத்தாங்க, எனக்கு 1000. இனி அவன்தான் ராஜா, நான் யாரு கிடையாது, எனக்கு மகிமைங்கான எல்லாம் போயிட்டு. நீங்கள் அடுத்து பார்த்தா தெரியும், 18 கடைசியில் பார்க்கும்போது தெரியும், அன்று முதல் சவுல் தாவீதை காய்மகாரமாக பார்த்தான். ஒரு தேவையில்லாத சிந்தையை தூக்கி மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு பாவப்பட்ட தாவீதை கொடுமையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதே, சவுலே, இந்த பொம்பளைகளுக்கு வேற வேலை இல்லை, இவ்வளோ எண்ணத்தை பாடுனா நமக்கு என்னன்னு நீ அமைதியாக பெயிருந்தானா சோத்திரம், உனக்கு ராஜ்யபாரம் வெற்றியாக இருந்திருக்கும். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் வார்த்தை மட்டும் இல்லை, தேவையில்லாத கனவுகள் எல்லாம் 18:8 சொன்னான், 9 என்னது காய்மகாரமாக பார்க்குறான், 10 தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளே வந்து இறங்கிட்டு. ஆமே, புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தவறான எண்ணம். அன்னிலண்டு தாவீதுக்கு சவுலுக்கு நோக்கம் தாவீதை காலி பண்ணணும். ஒரு கட்டத்தில் யோனத்தானும் தாவீது ரொம்ப க்ளோஸாக இருந்தபோது இவன்கிட்ட சொல்கிறான், அங்கே தான் அவனை ஹார்ட் அங்கே ஓப்பன் ஆகுது. 1 சாமுவேல் 20:31 ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையிலும் நீ ஆனாலும் உன் ராஜ்யபாரம் ஆனாலும் நிலைப்பதில்லை, இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்து கொண்டு வா, அவன் சாக வேண்டும். பாவம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் தாவீது எப்படிப்பட்டவன் தெரியுமா? சவுலை கொன்று விட்டு ஒருத்தன் வந்து நின்ன போது கூட அவன் சொல்கிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணவன் மேல் கை போடுறதுக்கு நீ யாரு? உன் வார்த்தையின்படியே நீ சாகணும்னு காலி பண்ணிட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு நல்ல மனிதனை இவன் தேவையில்லாத சிந்தையை மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு அவனை லோக்கலாக பார்க்க ஆரம்பித்தான். நல்லா கவனிங்க, தாவீதுக்கு இதனால் எந்த விளைவும் ஏற்படலை, சவுலுக்கு தான் ஆபத்து. ஹலோ, 2 கையெடுத்து கூப்பி சொல்கிறேன், சகோதரிகளே சகோதரர்களே, ஏதாவது தேவையில்லாததை மண்டையில் ஏற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. அது களை என்பதை நினைத்து அதை களைந்து போடுங்க, உங்களுக்கு விடுதலை நிச்சயம். குடும்பத்தை பேசுகிறேன், புருஷனை ஏதோ ஒரு விதத்தை தப்பாக நினச்சிட்டு மொபைலில் பார்த்து ஏதோ சிரிச்சிட்டாங்க, உடனே எவ்வளோ பார்த்து தான் சிரிக்கிறார், உன் மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு அதுவரையும் சிரிச்சிட்டு இருந்த ஃபேஸு அப்போ உடனே மாற ஆரம்பிக்கும். புருஷன் பார்ப்பான், என்னடா சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், இப்போ என்ன மூஞ்சி மாறு, எனக்கு தெரியாதாக்கும். என்னத்தை தெரியாது, நீ மண்டையில் ஏற்றி வச்சா மைனஸை. ஸோ நீயும் நாசமாகி குடும்பத்தை நாசமாக்கி. அதே போல் சகோதரர்கள், என்றைக்குன்னு சமையல் நல்லா இருக்கு, என்னைக்கு ஒரு மாதிரி இருந்துட்டு இவன் யாரையோ நினச்சிட்டு தான் இன்றைக்கி சமையல் பண்ணான், அதான் உப்பு அதிகம் போட்டுட்டான். உன் மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு அது பாவம், ஒன்றும் தெரியாத பிள்ளை பூச்சியை போட்டு நாசாக்கி சண்டை வெடித்து பூகம்பம் ஆகி கடைசியில் ரிசல்ட் என்னன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனால் பாத்திரம் உடஞ்சி, சட்டி உடஞ்சி, அவிச்சு வச்ச பீஃபு அங்கே கிடக்கு. ஸோ தேவையில்லாததை மண்டையில் ஏற்றி வச்சா குடும்பம் கண்ணாடி போன்றது உடஞ்சி போயிடும். ஹலோ, இன்னைக்கு பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிட்டுன்னு பைபிள் ஒரு வசனம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மாற்றி போடுங்க. நான் சொல்கிறேன், நீ மனைவியையோ புருஷனையோ தப்பாக நினச்சி வச்சுக்கிட்டு நீ வாழ்கிறது அது நரகத்தில் வாழ்கிறது சமம். மாற்றி போடு. எனக்கு கர்த்தர் தந்த புருஷன், கர்த்தர் எனக்கு தந்த மனைவி. ஆமேன். கர்த்தர் எனக்கு எதை தந்தாலும் பெஸ்ட்டாக தான் தருவார். ஹலோ, உண்மையை நேசிச்சுப்பார். ஒருவேளை தவறு இருந்தாலும் சரியாக்கப்பட்டு குடும்பம் குட்டி பரலோகமாய் மாறிவிடும். ஆமேன். வரமாட்டேங்குது. சகோதரர்கள் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. இதில் இன்னொரு கூட சொல்கிறேன், சில பக்கத்து வீட்டுக்கார நல்ல கிருபை பெற்றவங்க வரம் பெற்றவங்க வருவாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு உனக்கு புருஷன் அங்கே பைக்கில் போகும்போது ஃபோனில் எப்பவும் பேசி சிரிச்சிச்சு போனதை பார்த்தேன், நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்க. என்ன முடிஞ்சு குடும்ப நாசமாக போச்சு. ஆமாம், அந்த ஆளை வீட்டுக்கு எல்லையில் ஏற்றிடாத. ஸோ களை சாத்த அனுப்புன களை மண்டேல எதை குறித்தும், குடும்ப மனைவியை குறித்தோ புருஷனை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ தவறான மைண்ட் செட்டை எடுத்து தூக்கி தூர போடு. உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு நல்ல புருஷனை தந்திருக்கிறார். சகோதரிகள் மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். புருஷர்கள் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு நல்ல மனைவியை தந்திருக்கிறார். வரமாட்டேங்குது. சோத்திரம். ஒருக்கா கூட சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு நல்ல மனைவியை தந்திருக்கிறார். பிள்ளைகள் சொல்லிடுறாங்க ஆமேன்னு. திருமணமான புருஷர்கள் மட்டும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நல்ல மனைவியை தந்திருக்கிறார். சோத்திரம். வயசானவங்க ஏதாவது சொல்கிறாங்க, நீ என்ன செய்ய கஞ்சி வேணும்ல. சோத்திரம். சிலர் என்ன செய்வாங்கன்னா, திருமணம் ஆன புதுசில் நடந்த இன்சிடெண்ட்டு இல்லைன்னா எப்பவுமோ நடந்த அதை மண்டலை ஏற்றி வச்சுக்கிட்டு அதுக்கு ரியாக்ஷன் இப்போ நடக்கும். பிள்ளை கல்யாணம் வயசாச்சு, இது கல்யாணம் ஆன ஸ்டேஜில் அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை தூக்கி அது அன்னைக்கு கல்யாணம் ஆன புதுசில் அவி வீட்டுக்கு போனோமா, அங்கே அவர் அவிகளுக்கு கூட எல்லாம் சந்தோஷமாக இருந்தார், என்ன கண்டுக்கவே இல்லை. இப்போ உனக்கு பிள்ளை கல்யாணம் ஸ்டேஜ் ஆச்சு, நீ அதை சொல்லிட்டு இருக்கிற. இங்கே வந்து ஒரே அந்நிய பாஷை. சாரி களை உன் குடும்பத்தை அழிச்சிரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? நீ அறுவடையை பார்க்கணுன்னா ஆமேன் களையை பிடுங்கி தான் ஆகணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கோ நடந்த தப்பு தான் ஒருவேளை அது மைனஸ் தான். அந்த இன்சிடெண்ட்டை நீ மண்டையில் போடுற வரைக்கும் உன் புருஷனை உன்னால் நேசிக்க முடியாது, உன் மனைவி உன்னால் நேசிக்க முடியாது, உன் பாஸ்டர் கர்த்தர் தந்த பாஸ்டர் உன்னால் நேசிக்க முடியாது. நீ யோசித்து கடைசியில் யாருக்கும் ஆபத்து இல்லை, உனக்கு தான் ஆபத்து. அதை களையாக பார்க்க ஆரம்பிச்சிரு. அது களை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? யாரோ செஞ்சுட்டு போட்டும். சில நல்லவங்க இருக்கிறாங்க, நம்ம சபையில் இருந்தால் மரியாதை திருந்துங்க, நான் சர்ச்சை விட்டு போயிருங்க. ஸோ இவங்க யாருக்கோ இன்சிடெண்ட் எல்லாம் மண்டலை ஏற்றி பிள்ளைகள்கிட்ட அதை புகுத்தி, ஆமே நீ அவங்ககிட்ட அவங்ககிட்ட பேசாத. அவள் யார் தெரியுமா? அன்னைக்கு அப்படி யார்? அவங்க அக்காளாக இருக்கும், சித்தியாக இருக்கும், இல்லை புருஷனுக்கு அண்ணனாக இருக்குது, தாத்தா பாட்டி மாதிரிலாம் இருக்கும். அவை விட்டு போயிடாத. அங்கே போயிட்டு வந்த போட்டு அடிக்கிறது பாவப்பட்ட பிள்ளைகளை. ஸோ எதுக்கு நீ அங்கே போன, எதுக்கு நீ அங்கே பேசின, எதுக்கு அவள் தந்ததை வாங்கி தின்னா, அதுக்கு அந்த காப்பி என்னத்து குடித்த விஷத்தை கலைக்கு தந்தான்னு யாருக்கு தெரியும்? நீ மண்டையில் மைனஸை ஏற்றி வச்சுக்கிட்டு கள்ளங்காப்படி இல்லாத பிள்ளைக்குள்ளே அந்த விஷத்தை புகுத்திரியே. நீ தாயா இல்லை பியாயா? சோத்திரம். அப்படி தான் கேட்க தோணும். தவறு. உனக்கு பிரச்சனைனா நீ நிப்பாட்டு. நல்ல பிள்ளைகிட்ட அந்த விஷத்தை உள்ள ஏற்றாத. அதையாவது நல்லா வளர விடு. ஹலோ, கோவப்படாதுங்க. இன்னைக்கு ஏன்னு தெரில, நிச்சயமாக எனக்கு பயமாக இருக்குது. ப்ரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. மைனஸை இன்னைக்கு டெலிட் பண்ணிடுங்க. அந்த களையை தூக்கி தூர போட்டுருங்க. நம்முடைய கண்கள் மிகப்பெரிய அறுவடை பார்க்கணும். நம்முடைய கண்கள் மிகப்பெரிய எழுப்புதலை பார்க்கணும். ஏன்னா இந்த மெசேஜ் இன்னோட முடிஞ்சிட்டு நம்ம இந்த டாப்பிக்கு ப்ரைஸ் எல்லாம் எல்லாருமே நல்லவங்க தான். பெஸ்ட்டாக பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பெஸ்ட்டாக பாருங்கள். மாமியாரை தயவுசெய்து சொல்கிறேன், மாமியார் மாமனாரெல்லாம் சகோதரிகளை பார்த்து சொல்கிறேன், உங்கள் அம்மாவா தயவுசெய்து பாருங்கள். சோத்திரம். ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம ஒரு நாள் மாமியாராக மாறுவோம், மாமனாராக மாறுவோம், மறந்துடாதுங்க. இன்றைக்கி நம்ம சர்ச்சில் இல்லை, அதுக்காக நான் சோத்திரம். இன்றைக்குள்ள சில சோத்திரம் படிச்சுட்டு வந்த முட்டாள்களுக்கு மாப்பிள்ளை வேணும், ஆனால் மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா வேண்டாம். பின்ன அப்பா அம்மா வராமல் மாப்பிள்ளை உனக்கு எப்படி வந்துச்சு? சோத்திரம். சில மாமியாரை மாமனாரை கவனிக்கிற சகோதரிகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் மகிமையாய் மாற்றுவார். கொஞ்சம் டிஸ்டர்ப்பு தான். உங்கள் சுதந்திரம் கொஞ்சம் நஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதில் நான் இல்லைன்னு சொல்ல வரல. தயவுசெய்து அதை ஒரு பாக்கியமாக நினச்சி உங்கள் மாமனாரை மாமியாரை கவனிங்க.
உங்களை பெற்ற அப்பாவா அம்மாவா பார்த்து கவனிங்க. பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வீட்டில் வயசான தாத்தா பாட்டி மாதிரி இருந்தால் அது உனக்கு பெரிய ஆசீர்வாதமாக்கும். ஆமீன். அவங்கள நோஸ் கட் பண்ணாத. பாட்டி பாட்டி போல வயசான தாத்தா பாட்டி மாதிரி. நம்மெல்லாம் அந்த வயசான வரைக்கும் உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. அவங்கள கனம் பண்ணுங்க, நேசிங்க, கடமையை செய்யுங்க. துணியை துவைச்சி கொடுங்க. அவங்க ஹெல்ப்பு கேட்டால் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. ஏதாவது தண்ணி எடுத்து கேட்டால் ஆமாம் கையும் காலும் இதாக இருக்குது அப்படி பண்ணாத. உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி மார்க்கு இருந்தால் அது உனக்கு ஆசீர்வாதம். அவங்களோட பிளஸ்ஸிங் உங்கள் மேலே இருக்கும். அவன் நிறைய பேருக்கு தாத்தா பாட்டி மார்க்கு கிடைக்கல. நான் எங்கள் தாத்தாவை பாட்டியோ பார்த்ததே கிடையாது. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. சிலர் கிடச்சிருக்கு. அவங்க எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்கள கனம் பண்ணுங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. அது ஒன்றை எதிர்காலத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வைக்கும். ஆமேன். திரும்பவும் சகோதரர்களே, மற்றவங்களும் சகோதரர்களையும் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் அம்மாவை பெருசாக பார்த்துட்டு ஒய்ஃபுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தால் ஏதோ நோ 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 அதுக்கு ஒய்ஃபு அன்பு கூட தான் செய்யும். பெற்ற அம்மா வீட்டுக்கு வரும்ப அம்மா ஸ்தோத்திரம் அவங்களுக்கு அன்பு கூட தான் செய்யும். ஏன்னா பெற்ற அம்மா இல்லை, வளர்த்த கஷ்டம் தெரியும். அன்பு கூட தான் செய்யும். உடனே நீ பேயா மாறிடாத. ஸோ அதை கடமையை செய். சில நேரம் இன்றைக்கி சிக்கன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே வீட்டில் கடையில் போய் கோழி கடையே இல்லைன்னு சொல்லிட்டு கருவாடை வாங்கிட்டு வராத. சோத்திரம் வாங்கி கொடு. அது உனக்கு இன்னுக்கு மட்டன் கிடைக்கும். ப்ரைஸ் எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் நேசிங்க, அன்பாக பாருங்கள். தவறான எண்ணத்தை உள்ளே கொண்டு போட்டால் களை உன் குடும்பத்தை அழிச்சிடும். நம்முடைய கண்கள் அறுவடையை பார்க்கட்டும்.